நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து வைஃபை ஆஸ்பெக்ட் ஆன் பண்ணிடுவோம். ஆஸ்பெக்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ரூம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த வேவ்ஸ் கரெக்டாக. ஸோ நம்ம ரூம்குள்ளே பெட்ரூமில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுவே பக்கத்து ரூமுக்கு போனால் இல்லை கிச்சனுக்கு போனால் சுத்தமாக அந்த சிக்னல் வந்து ட்ரை ஆகிடும். அதுவும் மொட்டை மாடிக்கெலாம் போனால் சொல்லவே வேணாம். வீட்டுக்குள்ளே ஆன் பண்ணது மொட்டை மாடிக்கு வராது, சிக்னல் ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சு யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. மொட்டை மாடியில் யாரும் கனெக்ட் பண்ண மாட்டோம், வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ மொட்டை மாடியில் நம்ம சும்மா ஜாலியாக அதை வால்க் பண்ணிட்டு அந்த சாங்லாம் கேட்கும் போது நெட்டு பார்த்தீங்கன்னா காமிக்காது கரெக்டாக. நம்மகிட்ட நெட்டு காலியானா நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வைஃபை வந்து காமிக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது? இதுக்காக மொட்டை மாடிக்கு போய் ஒரு ரவுட்டர் வாங்கி போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது மாதிரி சின்னதாக ஒரு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 290 தான் வரும் ஓகேங்களா. இதை வாங்கி இதுக்கு ஒரு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி பவர் பேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னலை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி தரும் ஓகேங்களா. இதான் ரிப்பீட்டர். உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எங்கே வந்து குறையுதோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. அந்த வைஃபை சிக்னலை இது வந்து அதிகப்படுத்தி தரும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல்ஸை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணும், நாட் ஃபார் த நெட்வொர்க் சிக்னல்ஸ் ஓகேங்களா. சிம்மில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் சிக்னலை வந்து இது பூஸ்ட் பண்ணாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல்ஸை மட்டும் இது பூஸ்ட் பண்ணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து வால்க் பண்ணுறீங்க இல்லை கிச்சனுக்கு ஒர்க் பண்ணுறீங்க இல்லை சம்திங் ஏதோ பண்ணுறீங்க, ஒரு ரூமில் மட்டும்தான் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஆஃப் த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து கிடைக்குது, அனதர் பிளேஸில் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னா நீங்கள் எங்கே சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இதை என்ன பண்ணிடணும், கனெக்ட் பண்ணி விட்டுணும். கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துக்கும் உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் ஆன் பண்ணிட்டு ரூம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து ப்ளே பண்ணி சாங்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அது எப்படி கேட்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குல்ல, கண்டிப்பாக எனக்கும் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் உங்கள் கணேஷ்குமார், நீங்கள் பார்த்துருக்கிறது errorguru. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வைஃபை பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டின்னி 85 வச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் மொபைலை பின்னே இல்லாமல் எப்படி நம்ம அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டின்னி 85 வச்சு நான் பண்ணி காமிச்சேன். அதோட வீடியோ மேலே தரேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. அதே மாதிரி பிசியோட பின் லாக்கை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டின்னி 85 வச்சு நான் அகைன் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் மேலே கிளிக் பண்ணி பார்த்துங்க. வைஃபை ஜாமரை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தாலும் மேலே ஐ பட்டனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைஃபை ரவுட்டர் அதாவது வைஃபை ரிப்பீட்டர் வந்து எப்படி செய்யறது, இதோட ஃபைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் ஒரு டபுள் டேப் பண்ணிக்கணும். இதில் வந்து டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மஸ்ட்டு. இந்த டிரைவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடமை இது கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் இன்ஸ்டால்னு கேட்குதா, டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த நோடை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து டிரெக்ட் பண்ணிக்கும் இது மாதிரி ஒரு நோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த டிரைவர் இல்லைன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது, போர்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது கம்ப்யூட்டரில். அதுக்காக தான் இந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும், ஓகேன்னு கொடுத்துருங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு பேக் வந்துக்கலாம். தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணோடனே இங்கே வந்து இதேமாரி காமிக்கும் ஓகேங்களா. இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோடை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நோடை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும் ஓகேங்களா, ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே நோட் இஸ் கனெக்டட் அப்படின்னு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட் வந்து காமிக்குது கரெக்டாக. அதில் நான் கனெக்ட் பண்ணோடனே எனக்கு என்ன காமிக்குது, காமன் போர்ட் 39 காமிக்குது. உங்களுக்கு இது காமிக்கல அப்படின்னா டிரைவரை வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ டிரைவரை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிக் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கணும். அதில் இதில் ஃபைல் நான் லோட் பண்ணதுனால இந்த மாதிரி காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீர் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு அந்த வைஃபைலேயே பார்த்தீங்கன்னா டிரைவர் கான்ஃபிக் அப்படின்னு மேலே பார்த்தீங்கன்னா பின் ஃபைல்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ள 2 ஃபைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கு, கிளிக் பண்ண உள்ள லோட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 0க்கு அப்புறம் 5 0 போட்டிருக்கேன். உங்களுக்கு இது தெரியல மறந்துடுவேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் இதுலயே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதா, இந்த பின்ல இந்த கோடை என்ன பண்ணுறீங்க அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ அடுத்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணி 2வது பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ள லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிங்கன்னா இந்த பின்னோட லாஸ்ட் எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்கும். அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்படின்னு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 இடத்துல கிளிக் ஆகிருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒன்று மட்டும் தான் கிளிக் ஆகிருக்கும், ஒன்று கிளிக் ஆகிருக்கா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கா அங்கே வந்துருங்க. இதில் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த பைட் ரேட்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃப்ளாஷ் சைஸும் 16 இருக்கட்டும், ஃப்ளாஷ் ஸ்பீடு வந்து 80 இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக வந்து ஆகும் ஓகேங்களா.
இதில் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இதே வேறு QIO இருக்கட்டும், நீங்கள் அதை வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். இதில் என்ன இருக்கோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக பைட் ரேட்டு, ஃப்ளாஷ் சைஸு, ஃப்ளாஷ் ஸ்பீடு எல்லாமே இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு வந்துருங்க. இதில் வந்து ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணி உங்களுக்கு நோடு வந்து ஃப்ளாஷ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிதான், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டு விட்டு 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 எரியும் அந்த ஃப்ளாஷிங் நடக்கும் போது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷிங் வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னு. ஸோ அங்கே வந்து மூவ்மெண்ட் ஆக ஆக இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க மைக்ரோ கண்ட்ரோலர், அதனோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எதனா ஒரு பவர் பேங்கோ இல்லை ஓடிஜியில் வச்சு மொபைல்லையோ இல்லை சம்திங் எதனா ஒரு பவர் சப்ளை வந்து நீங்கள் அது கொடுக்கணும். ஓகேங்களா, உங்களோட சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜரில் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே உங்களுக்கு சிக்னல் ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி தந்துடும். அது எப்படி பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, டன்னு. ஸோ இதை என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இனிமேல் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து தேவையில்லை, நோடுக்கு மட்டும் பவர் சப்ளை தரணும். இதை வந்து உங்களோட பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நோட நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, என் கம்ப்யூட்டர்லேயே பவர் சப்ளை இதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பவர் பேங்க் இருக்குன்னா பவர் பேங்க் கொடுத்துருக்குங்க, இல்லை சார்ஜில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, சார்ஜில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர்லேயே பவர் பேங்க் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஒன்று வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து வந்துடும். இந்த வைஃபை கனெக்ஷன் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோல், அதாவது அந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பவர் சப்ளை கொடுக்க சொன்னல, அதிலிருந்து தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும், அதாவது இந்த ஆஸ்பெக்ட் நேம் வந்து வரும். ஸோ இதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் அந்த ஆஸ்பெக்ட் நேம் தான், அந்த எஸ்எஸ்டி தான் பார்த்தீங்கன்னா மை ஏபி. அதில் வந்து கனெக்ட் கொடுங்க, பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே கேட்காது, கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா 192.168.411 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி காமிக்கிறதுல எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் எந்த ஆஸ்பெக்டை வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க, எதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன், அந்த ரவுட்டரோட சிக்னலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கணும். அந்த வைஃபைக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அந்த வைஃபைக்குன்னு பாஸ்வேர்டு இருக்கும், அதை போட்டுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னோட மொபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி என்னோட மொபைலோட ஆஸ்பெக்டோட நேம் என்ன அப்படின்னு காமிக்கிறேன். என்னோட மொபைலோட ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo A31 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம், வைஃபையோட யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12368 0 வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதான் என்னோட பாஸ்வேர்டு. இதை தான் எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணணும் அது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அதோட நேம் போட்டுக்கலாம், மேலே தான் போடணும். ஓகேங்களா, இதில் வந்து SSD என்னது Oppo A31. ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1234678 அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கனெக்ட்னு கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் வரைக்கும் அது இதே மாதிரி நிற்கும், அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கனெக்ட்னு கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் நாட் ரீச் அப்படின்னு காமிச்சிது அப்படின்னா ஒரு சின்னதாக இப்படி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு, என்னோட பாஸ்வேர்டும் என்னோட யூசர் நேமும் செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நேமில் வந்து ஷோ ஆகணும், அது நேம் இப்போ ரிப்பீட் பண்ணுதில்ல, அந்த சிக்னல் ஆஸ்பெக்ட் நேம் என்ன நேமில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன நேமில் ஷோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா errorguru அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, errorguru டெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எது வேணாலும் கொடுங்க. ஓப்பன் நெட்ஒர்க்னு கொடுத்தா நீங்கள் பாஸ்வேர்டே போடாமல் கிளிக் பண்ணவே கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா W2 கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு errorguruனே, பாஸ்வேர்டு என்ன கொடுத்துக்கிறேன், errorguruனே கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா errorguru கொடுத்து செட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மினிமம் 8 கேரக்டர்ஸாவது இருக்கணும், அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு செட் ஆகும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சென்ட் டு டிவைஸ் அப்படின்னு காமிக்குது, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நோ இன்டர்நெட் வந்துச்சுனாலும் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, இப்போ எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணுறேன், மொபைல் ஆஸ்பெக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். பர்சனல் ஆஸ்பெக்ட்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணே ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்துடலாம். நம்ம மொபைலில் ஃபுல்லாக ஆன் பண்ணியாச்சு, நெட் எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னோட கம்ப்யூட்டருக்கு வரேன். ஸோ என்னோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும் Oppo A31 வந்திருக்கும், errorguru டெக்னு வந்திருக்கு. கரெக்டாக நான் இன்னொரு ஃபோன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோனில் நான் வந்து வைஃபை ஆன் பண்ணேன். எனக்கு என்ன காமிக்குது, Oppo A31 காமிக்குது.
errorguru tech அப்படின்னு காமிக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான், ஆனால் எனக்கு 2 நேமில் காமிக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வைஃபை வந்து ட்ரையாக இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த வைஃபை டாங்கில் வந்து வச்சிடணும். வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேற ஒரு நேமில் வந்து சிக்னலை கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் அது உங்களோட ஆஸ்பெக்ட் தான், உங்களோட இதுதான். ஆனால் நேம் மட்டும் சேஞ்சஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எங்கே ட்ரையாக இருக்கும் அந்த பிளேஸில் வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ட்ரையாக இருக்கும் அந்த பிளேஸில் வச்சு வைஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறோம்.